இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். இந்த துனியாவுல நீ எதை கேட்கறதா இருந்தாலும், உனக்கு என்ன வேணும் நினைக்கிறியோ, நீ என்ன கேட்க நினைக்கிறியோ, உனக்கு ஒரு பென்சில் வேணுமா, உனக்கு ஒரு பேனா வேணுமா, எதை கேட்கறதா இருந்தாலும் நீ அல்லாஹ்விடத்தில் கேள். ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கேள். அவன் கொடுப்பதற்கு தகுதியானவன், அவன் கேட்பதற்கு தகுதியானவன், அதை தருவதற்கு தகுதியானவன். நீ கேட்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேள் என்று சொன்னார்கள். உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? சின்ன பிள்ளை 16, 17 வயசு இல்ல, 10 வயசு 7 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது. உனக்கு என்ன வேணும்னாலும் சரி, ஃபஸ்அலில்லாஹ், அதை நீ அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். அதை தருவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஏதாவது உதவி தேடுறியா, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா, உனக்கு யாரிடாவது உதவி கேட்கணும்னு தோணுதா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்விடத்துல கேளு. போ அல்லாஹ்விடத்துல நில்லு, அந்த விஷயத்தை செய். நீ அல்லாஹ்விடத்தில் கேளு. உனக்கு தருவதற்கு தகுதியானவன், உனக்கு உதவி செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம் தான் என்று சின்ன பிள்ளையில சொல்லி தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, இந்த உலகமே சேருது, நீ ஒரு ஆளு, இந்த உலகமே சேர்ந்துருச்சு, உன்னை எதிர்த்து நீ நல்லா இருக்க கூடாது, நீ நாசமா போகணும், உன் வாழ்க்கையில நீ முன்னேற கூடாதுன்னு சொல்லி ஏதாவது உனக்கு ஒரு தீங்கு நாடினால் இந்த உலகமே சேர்ந்துருச்சு உனக்கு எதிரா. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அது நடக்காது மகனே, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது உனக்கு நடக்காது, அது ஏற்படாது என்று சொன்னார்கள். உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நல்லதை நினைக்குது, உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நல்லதை நினைக்குது, எப்படியாவது இவனை தூக்கி வச்சிடணும், எப்படியாவது இவனை முன்னேற வச்சிடணும்னு சொல்லி அவன் உனக்கு இந்த உலகமே சேர்ந்து உனக்கு இது ஒரு நல்லது நினைச்சாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வினுடைய தேட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது. சின்ன புள்ளியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வார்த்தைகள், சின்ன புள்ளியில சொல்லி கொடுத்த வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.